அந்த மிஸ்கின் சார், பாண்டியராஜ் சார்லாம் பன்னீர் சோடா, பன்னீர் சோடான்னு பேசினாங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்க பக்கத்துல நீங்க எவ்வளோ பெரிய ஆளு, உங்கள வந்து அந்த மாரி பன்னீர் சோடா கூப்பிடுறதுக்கு வைக்கிறதுக்கு மிஸ்கின் சார் கூப்பிட்டுருக்காரா? இல்லை சார், இதுவரைக்கும் என்ன பன்னீர் சோடா கூப்பிடல. என்னன்னா நானும் பன்னீர் சோடா விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால நினைக்கிறேன் கூப்பிடுறதில்ல. சார் சார் இங்கே மிஸ்கின் சார் மாதிரி வந்து மிமிக்ரி பண்ணீங்க. சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல மிஷ்கின் சார் எப்படி பேசுவாரோ அது மாதிரி 2 வார்த்தை நீங்க பேசி காமிங்க சார். ஓ மை காட் சார், டிட் யூ டு தட்? சார் அவர் மாதிரி டயலாக் ஏதாவது பேசி எங்களுக்கு இல்லை எல்லாமே இல்லை, உங்களுக்கு மாதிரி காட்ட சொன்னாங்க, அப்படிதான் காட்டினேன். தேங்க்யூ. மிஷ்கின் சார் நீங்க சம்பளம் நிறைய கேட்கறதா சொன்னாங்களே, ஒரு படத்துக்கு எப்படி கமிட் பண்றீங்க? எங்கேம்மா இருக்கு? எங்கேருந்து வருது? கவிதா கொஞ்சம் எந்திரிச்சு கேளு கவிதா. உன் குரலை நீ எங்கே பட்டாலும் கேட்க வேண்டாம் ஆக்சுவலாக. என்னம்மா சம்பளம் அதிகமா கேட்கறதா சொன்னாங்களே. ஆமாம், அதாவது டேரக்ட் பண்ணுறதுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க, ஆனால் நடிக்கிறது கேட்குறது கொடுத்துறாங்க. ஆமாம் மிஸ்கின் சார், தமிழ் சினிமாவில் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு பன்னீர் சோடா கொடுத்தீங்கன்னா எப்படி கிரியேட்டிவிட்டி வரும், எப்படி சினிமா சீன் வரும், உடல் நலம் மனநலம் கெடாதா? பாண்டியராஜ் சார் பன்னீர் சோடா குடிப்பாரு எங்களுக்கு என்றைக்கு தான் தெரியும். நீங்கள் பன்னீர் சோடா குடிச்சது இல்லையா? பன்னீர் சோடா குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு உடல் நலம், அறிவு நலம், மனநலம் எல்லாமே நல்லா ஜாஸ்தி ஆகும் ஆக்சுவலாக. அது வந்து கோட் வேர்டு. நீங்கள் நான் எதை சொன்னீங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதனால தான் இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். வி காயின் அ வேர்ட் கால் பன்னீர் சோடா. It can be a real paneer soda, it can be a pseudo paneer soda. நீ சொல்கிறது மாதிரி தான், பன்னீர் சோடெல்லாம் விட்டுட்டேன். இவர் சொன்னது 3 வருஷத்துக்கு முன்னால் கதை. நீ ரொம்ப நல்லவன்டா வெங்காய கற்பா. மிஸ்கின் சார் ஃபாரின் போகிறாரு, கண்டென்ட் வேணும்னா வாங்கிக்கோங்க சீக்கிரமா. மிஸ்கின் சார், ஜெயராம் சார் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டாரு, என்னை கூப்பிடவே மாட்டுறாங்க. எங்க சார் சொல்லுங்கள் சார். என்னை கூப்பிடவே மாட்டுறாங்க பன்னீர் சோடா அதில் அப்படின்ட்டு. எப்போ கூப்பிட போகிறீங்க சார்? நீங்கள் பன்னீர் சோடா சாப்பிட்ற மாதிரி ஐடியா இருக்கா சார்? நாங்கள் சொல்கிறோன்னு நீங்கள் நினச்சி விட்டு நம்மளாம் நினச்சி எல்லோரும் நல்லவங்களா ஆகிட்டீங்களே, எப்படி புரியவே இல்லை எனக்கு. ஏன் சார் நல்லவங்களா வரீங்க? பன்னீர் சோடா பன்னீர் சோடா கொடுப்பாட்டே சாமி, ஒரு பன்னீர் சோடா வாங்கிட்டு வாடா. பன்னீர் சோடா குடிச்சது இல்லையா சார் நீங்கள்? சார் ஆக்சுவலாக கேள்வி பதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னே நிச்சயமாக அரசியல் கேள்வி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன கேள்வியாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க, என்ன பதில் உங்ககிட்ட இருந்துச்சு? இது இவ்வளோ காம்ப்ளிகேட் கேள்வி வேணாம், நீங்கள் கேட்டலாம் டேரெக்டாக. நீங்கள் இல்லை இல்லை எனக்கு புரியுது, யூ ஆர் வெரி ஸ்மார்ட், ஐ நோ, ஐ அண்டர்ஸ்டாண்ட் டோட்டலி, பட் ஐ திங்க் யூ பெட்டர் யூ எமிட் அவுட் தட் கொஸ்டின். ஓகே சார். தமிழ் இப்போ இருக்கிற சூழல் எப்படி இருக்குது, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. உருவசி மேடம், நான் வந்து கண்ணால் பார்த்தேன். நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் திரு விஜயோட. இப்போ விஜய்னு சொன்னால் கோச்சிக்கிறாங்க எல்லாருமே, எல்லாம் திட்டுறாங்க கீழே. என்னென்ன விஜயா அப்படின்னு. என்னுடைய தம்பி சகோதரர் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு ஒரு பெரிய அமைதியாக இருந்துச்சு. என்றைக்கு ஆரம்பித்தாரோ எங்கள் அசிஸ்டன்ஸை சொன்னேன், ஐ திங்க் தெர் இஸ் கோயிங் டு பி அனதர் சுனாமி அப்படின்னு. ஐ திங்க் ஐ டோல்ட் ஹிம் வெரி ஸ்பெசிஃபிகலி த டே ஹி இஸ் கோயிங் டு வாக் இன் த கன்னியாகுமரி ஆர் சவுத் எக்ஸ்ட்ரீம், பீப்புள் கோயிங் டு ஃபாலோ ஹிம் லைக் எனி திங் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னது நடந்துச்சான்னு தெரியாது, ஆனால் டீப் டவுன் ஐ ஃபெல்ட் தட் திஸ் மேன் வில் கம் அப்படின்றது. என்னுடைய ஆஃபீஸில் நிறையா நண்பர்கள் வருவாங்க, டைரக்டர் நண்பர்கள் வந்து நிறைய ரைட்டர்ஸ் வருவாங்க. எல்லாருமே வந்து யாருமே ஒரு சீட்டு 2 சீட்டு தான் வருவான்னு கூட அது கூட சொல்லலை. ஒரு சீட்டு கூட வரமாட்டார் அப்படி சொன்னாங்க. நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து வி ஸ்வீப்ட் ஆக்சுவலி. இது வெரி ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா ஸ்ட்ராங் வில் மேன் ஆக்சுவலி. அண்டு இப்போ வந்து அவர் வந்து சினிமாவில் இருக்கும்போது வந்து ஒரு கால் ஷீட்டில் ஹீரோவாக இருந்தார். இனிமேல் வாழ்நாள் முழுதும் ஹீரோவாக இருக்கணும் ஆக்சுவலாக இருப்பார். யூ வில் டூ குட் ஆக்சுவலி, வில் ஆல் ப்ரே ஃபார் யூ. யூ வில் டூ குட், யூ வில், ஐ நோ டீப் டவுன். நம்ம நிறைய பேர் அவர் பிரச்சாரம் பண்ணும்போது ரொம்ப கேரக்டர் அசாசினேஷன்லாம் பண்ணாங்க. நான் பழகினது ஒரு 60 நாள், அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் ஆக்சுவலி. அந்த 80 நாட்கள்லாம் ஐ குட் சி, பிகாஸ் நான் நிறைய வாழ்க்கையை படிக்கிறேன், நிறையா யோசிக்கிறேன். இஸ் அ கிரேட் மேன் ஆக்சுவலி.
இஸ் கிரேட். இப்போ சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு முந்தி தேர்தலுக்கு முந்தி சொல்ல மாட்டேன். வி ஆர் அப்பொலிட்டிக்கல். வி நோ போத் த ஃபேமிலிஸ். எங்களுக்கு தெரியும், எனக்கு வந்து உதயம் தெரியும், உங்களுக்கு தெரியும். நாங்கள் தேர்தல் அப்போ நாங்கள் எதுவே சொல்லக்கூடாது. வி ஹவ் டு கீப் குவைட். There are the places where we have to keep quiet, we have to keep quiet. So I kept quiet actually. But deep down, I felt this is going to happen. 100% is going to happen, I know that. And it will happen. And he is going to do wonder, I'm telling you. நான் வந்து நிச்சயமாக போய் எந்த ஒரு ஹெல்ப்புக்கும் போகிறதில்ல. அவர் எந்த இடத்துல நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். டிஸ்டன்ஸ்லேருந்து பார்ப்பேன், டிஸ்டன்ஸ்லேருந்து வாழ்த்துவேன், டிஸ்டன்ஸ் தான் அவருக்காக ப்ரே பண்ணுவேன். இதுக்கு நான் சொல்கிறதுல வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு அஜெண்டாக்காவும் நான் சொல்லவே இல்லை. He will do great things. நம்ம சொல்லலாம் அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு. வந்த எல்லாருக்குமே அனுபவம் கிடையாது. அவருக்கு நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க, சகாயம் போன்ற மனிதர்கள் இருக்காங்க. they will teach him. best people இருக்காங்க, they will teach him. he will do great things to people actually. I know that. Thank you. தமிழ்குமார் சார், ஃபியூச்சர்ல தமிழ்குமார் சார், பாலிடிக்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார். இருக்கா? சார் இப்போ நீங்க விஜய் யாருக்கு சார் என்னம்மா? ஃபியூச்சர்ல உங்களுக்கு பாலிடிக்ஸ் எனக்கு பாலிடிக்ஸே கிடையாதுமா. எனக்கு வந்து சினிமாவில் இருந்து செத்து போயிடணுமா? சினிமாவில் டேரக்ட் பண்ணிகிட்டே செத்துடும். சினிமாவை தவிர எனக்கு எதுவுமே தேவையில்லைம்மா எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா சினிமாவில் இருக்கும்போது கிடைக்கிற ஒரு சுதந்திரம் நான் பாலிடிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்காதுமா. எனக்கு வந்து இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கு எங்கள் தலைமுறை ஒரு 100 தலைமுறைக்கு எனக்கு வந்து புண்ணியம் செஞ்சிருக்கு. எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ். அட் நோ பாயிண்ட் இன் மை லைஃப் ஐ வில் என்டர் இன்டு பாலிடிக்ஸ். தட் இஸ் நாட் மை forte actually.